السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு ஸாலிஹீன் பாடம் 51. இந்த ரியாலு ஸாலிஹீன் கிதாபினுடைய 51ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் இஸ்திகாமதி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்போ இந்த 51ஆவது பாடத்துல இந்த பாபுல் இஸ்திகாமத்துடைய பாபு பாடம் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய பாடங்கள்ல இந்த 51ஆவது பாடம் முதலாவதாக இருக்கு. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். எங்களுக்கு உங்களுடைய நன்கொடைகளை வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு ஸாலிஹீனுடைய 51ஆம் நாள் பாடத்துல பாபுல் இஸ்திகாமா என்று துவங்கப்படக்கூடிய அந்த பாடத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அப்ப முதலாவதாக இஸ்திகாமத்துன்னு சொன்னா என்ன என்பதை தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உறுதியாக இருத்தல், நிலையாக இருத்தல் என்ற இந்த அர்த்தத்திற்கெல்லாம் இந்த இஸ்திகாமத் என்பது வரக்கூடியதாக இருக்கும். அப்போ உறுதியாக இருத்தலை குறித்தான, நிலைத்திருத்தலை குறித்தான பாடமாக இது இருக்கின்றது. அப்போ இந்த இஸ்திகாமத்துடைய அகராதி குறித்தான அந்த தாரீஃபையும் இன்னும் புழக்கத்தில் உள்ள அந்த தாரீஃபை பற்றியும் நாம் இப்பொழுது பார்ப்போம். தாரீஃபுல் இஸ்திகாமத்தி, அந்த இஸ்திகாமத் என்பதனுடைய தாரீஃப் ஆகிறது லொகத்தன். அப்போ லொகத்துல அகராதியில அதனுடைய தாரீஃப் என்னன்னு சொன்னா, அல் இஸ்திகாமத்து தஅதி மின் ஃபிஅலி இஸ்தகாம பிமஅனா இஅ்ததல வ இஸ்தவா என்ற ஒரு தாரீஃபை இங்க நமக்கு போடுறாங்க. அப்ப லுகத்துல அகராதியில என்ன அர்த்தம் சொன்னா, நேரானான், சமமானான், இது போன்ற அர்த்தத்திற்கு இந்த இஸ்திகாமத் என்ற மானா வரும் என்பதை நமக்கு இங்கு தராங்க. அப்போ ரஜுலுன் முஸ்தகீமுன்னு சொன்னா நேராக உள்ள, பிடிவானமாக உள்ள ஒரு மனிதன் என்பதாக வைக்கலாம். அப்போ அவனுக்கு இஹ்லாசு, அவனுடைய தக்குவா எல்லாம் அவனுக்கு இருக்கும், உறுதியாக இருக்கும் ஒரு நபர், அப்படியே அடுத்து நம்ம கொண்டு வந்துக்கலாம். இஸ்திலாஹன் என்ன சொல்றாங்கன்னா, அல் இஸ்திகாமத்து ஹிய இத்பாஉ ஸிராத்தில் முஸ்தகீம் வ ஃபிஅலி த்வாஆத்தி வஜ்தினாபி ஃபிஅலில் மஆசி என்பதாக சொல்றாங்க. அப்போ இஸ்திலாஹன் புழக்கத்துல இஸ்திகாமத்துடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது, ஒரு நேரான பாதை, நல்ல செயல்பாடு, இன்னும் பாவங்களை செய்வதை விட்டும் தவிர்ந்து கொள்ளுதல், இந்த விஷயத்தில எல்லாம் இத்பா செய்யறது. இப்ப இத்பான்னு சொன்னா ஒன்றின் பின் ஒன்றாக செய்வது என்ற அர்த்தத்திற்கு இந்த இத்பா என்பது வரும். அப்போ
தொடர்படியாக செய்கிறது அப்படின்னு நம்ம அர்த்தம் கொடுத்துக்கலாம். இதுதான் இதனுடைய புழக்கத்திற்கான தாரீஃபாக இந்த தாரீஃபானது நமக்கு அமைகின்றது. இப்ப பாருங்க, இந்த இஸ்திகாமத் என்பது ஒரு விஷயத்துல நிலையாக நிற்பது என்ற அர்த்தத்திற்கு இது வரும் என்ற விஷயத்தை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அப்போ ஒரு விஷயத்தில் நிலையாக நிற்பது என்றால் என்ன என்பதை முதலாவதாக விளங்கணும். அப்போ ஒரு அமலை நம்ம செய்கிறோம், ஒரு நல்ல அமலை செய்ய வேண்டும் என்று நியத்து வச்சு ஒரு நாள் செய்கிறோம். அதை முதலாவது நாள் நல்ல சிறப்பாக செஞ்சிடறோம், 2வது நாள் செஞ்சிடறோம், 3வது நாள் விட்டுறோம்னு சொன்னா அந்த இடத்துல இஸ்திகாமத்து போயிடுது. அப்போ அந்த அமல்ல நிலைத்து நிற்கிறது, தொடர்படியாக செய்கிறது என்ற ஒரு விஷயம் விட்டு போயிடுது. அப்போ ஒரு விஷயத்தை ஒரு அமலை நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு சொன்னா அதை தொடர்படியாக நம் வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ச்சியாக கொண்டு போவதற்கு தான் இஸ்திகாமத் என்று சொல்வார்கள். அப்போ அப்படிப்பட்ட அந்த இஸ்திகாமத்திற்கு அதிகமான சிறப்புகள் அல்லாஹ்விடத்தில் உண்டு. அப்போ இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய ஒரு அமலை அல்லாஹு தஆலா அதிகம் நன்மையோடு நமக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அந்த இஸ்திகாமத்தான அமலை தான் அந்த அமல்களிலேயே சிறந்த விஷயமாக இருக்கு. எல்லாரும் அமல் செய்யலாம், அமல் இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யாம விடலாம். ஆனா இஸ்திகாமத்தாக செய்யக்கூடிய அந்த அமல் இருக்குதே, அதற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது என்பதாக சொல்வார்கள். அப்போ அது குறித்த பாடத்தை தான், இதற்கு கீழாக பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸை தான் நாம் இன்றைய பாடத்திலிருந்து நாம் துவங்க இருக்கின்றோம். அப்போ இந்த பாடத்தினுடைய ஒரு சுருக்கம், இந்த பாடத்துல நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்று சொன்னால், முசன்னிஃப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் இந்த இஸ்திகாமத்து குறித்தான குர்ஆன் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்ட ஒரு 3 ஆயத்துக்களை பற்றி இங்கு நமக்கு பதிவு செய்து தருவார்கள். அப்போ அந்த 3 ஆயத்துக்களை பற்றி நாம் இன்று பேச இருக்கின்றோம். அப்போ அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் இந்த இஸ்திகாமத்தை குறித்து எக்கச்சக்கமான ஆயத்துல கூறியிருக்கிறான். அப்படி இருந்தும் அந்த அதிலிருந்து ஒரு 3 ஆயத்தை மட்டும் முசன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அப்போ இன்றைய பாடத்துல அந்த 3 ஆயத்துக்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் ஒரு விஷயமாக, இந்த இஸ்திகாமத் என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்ல முதலாம் ஹதீஸான ஒரு ஹதீஸை மற்றும் பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 8வது பாடம். இந்த ரியாதுஸ் ஸாலிஹீன் கிதாபினுடைய அந்த வரிசையில் இடம்பெறக்கூடிய பாடத்துல இது 8வது பாடமாக இது இருக்கின்றது. பாபுல் இஸ்திகாமதி, தொடர்படியாக செய்தலுடைய பாடமாக இருக்கின்றது. அப்போ உறுதியாக செய்யுதல் என்று வைத்து கொண்டால் நமக்கு பொருத்தமானதாக இருக்கும், அது குறித்த பாடம். அப்போ இந்த பாடத்துல வரிசையாக ஒவ்வொரு ஆயத்தாக நமக்கு சொல்லி தருகிறார்கள். பாருங்க. கால் அல்லாஹு தஆலா, உயர்ந்தவனான அல்லாஹு தஆலா சொன்னா, ஃபஸ்தகிம், நீ உறுதியாக இரு, கமா உமிர்த்த, உனக்கு எந்த ஒன்று ஏவப்பட்டதோ அது போலவே நீ உறுதியாக இரு என்பதாக அல்லாஹு தஆலா சொன்னான். அப்போ உங்களுக்கு ஏவப்பட்ட அந்த விஷயங்கள் எந்த அளவிற்கு உறுதியாக ஏவப்பட்டதோ, நீங்கள் உறுதியாக அதை செய்ய வேண்டும் என்று நான் ஏவிருக்கின்றேனோ, அதுபோல நீங்கள் அதை உறுதியாகவும் தொடர்படியாகவும் நீங்கள் செய்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த ஒரு ஆயத்தின் மூலமாக சொல்ல வருகிறான். ஹூதுன், சூரத்து ஹூதுல இந்த ஆயத்து பதிவு செய்யப்படுகின்றது. 112 112வது ஆயத்தாக சூரத்துல் ஹூதுல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துறாங்க.
وقال تعالى இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா இன்னல்லதீன நிச்சயமாக அல்லதீன சில கூட்டத்தார்கள் காலு அவர்கள் சொல்வார்களாம். அவர்கள் எத்தகையவர் என்று சொல்லும் பொழுது முஃமின்களை பத்தி அல்லாஹு தஆலா சொல்றான். அப்போ அந்த முஃமின்கள் சொல்வார்கள் ரப்புன் அல்லாஹு, அல்லாஹுவே எங்களுடைய இரட்சகன் என்று அந்த முஃமின்கள் சொல்வார்கள். சும்ம பிறகு இஸ்தகாமு அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் தொடர்படியாக செய்தலில் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் என்றும் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட அந்த நபர்களிடத்தில் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து வானவர்கள் ஆகிறவர்கள் அந்த முஃமின்களின் மீது அவர்கள் இறங்குவார்கள். அப்போ அந்த முஃமின்களிடத்துல மலக்குமார்கள் வருவாங்க. வந்து அல்லா தகாஃபு நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயம் கொள்ளாதீர்கள் என்பதை அவரிடத்தில் மலக்குமார்கள் சொல்வார்கள். வலா தஹஸனு இன்னும் நீங்கள் கவலையும் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு விஷயத்தின் மீது நீங்க பயப்படவும் செய்யாதீங்க, எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நீங்கள் கவலையும் கொள்ளாதீர்கள் என்பதை அந்த மலக்குமார்கள் அந்த முஃமின்களிடத்தில் வந்து சொல்வார்கள். இன்னும் சொல்வார்கள் வஅப்ஷிரு பில் ஜன்னத்தி அந்த சுவனத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லதி அந்த சுவனம் எத்தகையது என்று சொன்னால் குந்தும் நீங்கள் ஆகியிருந்தீர்கள் தூஅதுன வாக்களிக்கப்பட்டவர்களாக நீங்கள் ஆகியிருந்தீர்களே அப்படிப்பட்ட சுவனம். அப்ப அல்லாஹு தஆலா அந்த சுவனத்தை உங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறான். முஃமின்களே உங்களுக்கு சுவனம் உறுதியாக இருக்கின்றது என்பதை இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா எக்கச்சக்கமான ஆயத்துக்கள்ல அல்லாஹு தஆலா நேரடியா சொல்லி இருக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாக்களித்தானா இல்லையா, அந்த வாக்கின்படியே அந்த சுவனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த சுவனத்தின் மூலமாக நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள். இன்னும் சொல்வார்கள் நஹனு நாங்கள், இப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க நாங்கள்லாம் அவுலியா உக்கும் உங்களுடைய நேசர்களாக இருக்கின்றோம். ஃபில் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்தினுடைய வாழ்விலும் வஃபில் ஆஹிரதி மறு உலகத்தினுடைய அந்த வாழ்விலும் உங்களுடைய நேசர்களாகவே நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்வார்கள். சொல்லிவிட்டு வலக்கும் ஃபீஹா வலக்கும் இன்னும் உங்களுக்கு உண்டு, ஃபீஹா மறு உலகத்திலே உங்களுக்கு உண்டு, மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் உங்களுடைய நஃப்சுகள் எதை ஆசை கொள்ளுமோ, எந்த ஒன்றை ஆசை கொள்ளுமோ அந்த ஒன்று உங்களுக்கு அதிலே உண்டு என்பதை மலக்குமார்கள் சொல்வார்கள். வலக்கும் இன்னும் உங்களுக்கு உண்டு, ஃபீஹா மா தத்தஊன நீங்கள் எந்த ஒன்றை கேட்கிறீர்களோ அந்த ஒன்றும் மறு உலகத்திலே உங்களுக்கு உண்டு என்பதை அந்த மலக்குமார்கள் சொல்வாங்க. அப்போ உங்களுடைய நேசர்களாக நாங்க இருக்கிறோம். வறுமை உலகத்துல நீங்க எதெல்லாம் ஆசை கொள்றீங்களோ அந்த அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு நாங்கள் தர தயாரா இருக்கிறோம். அது எல்லாமே உங்களுக்கு சொந்தம் தான். நீங்க எதையெல்லாம் ஆசை கொள்கிறீர்களோ அது உங்களுக்கு சொந்தம். நீங்கள் எதையெல்லாம் வறுமை தேவைக்காக வேண்டி நீங்கள் எதையெல்லாம் கேட்கிறீங்களோ அந்த கேட்கக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் சொந்தம் என்பதை அந்த மலக்குமார்கள் அந்த முஃமின்களுக்கு சொல்வார்கள் என்பதை அல்லாஹு தஆலா திருமறையில பதிவு செய்யறான். நுசுலம் மின் கஃபூரிர் ரஹீம் இரக்க குணமுடைய இன்னும் மன்னிக்க கூடியவனிடம் இருந்து விருந்தோம்பலாக இது இருக்கின்றது. அப்போ
இரக்கத்தை காட்டக்கூடிய அந்த அல்லாஹ்விடமிருந்து, மன்னிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்விடமிருந்து விருந்தோம்பலாக இது உங்களுக்கு இருக்கு. அல்லாஹ் தரும் விருந்து இது உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய ஒரு விருந்தாக இது அமைகின்றது என்பதையும் அந்த மலக்குமார்கள் அந்த முஃமின்களுக்கு சொல்வார்கள் என்ற இந்த செய்தியினை நமக்கு இங்கு பதிவு செய்து தருகிறார்கள். ஃபுசிலத், சூரத்துல் ஃபுசிலத்துல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது. 30, 32 30வது ஆயத்தாகவும் 32வது ஆயத்தாக இந்த ஆயத்தினை அல்லாஹு தஆலா பதிவு செய்து தருகிறான். இன்னும் அடுத்தபடியாக வரக்கூடிய 3வது ஆயத்தை சொல்லித் தராங்க பாருங்க. வகால தஆலா, இன்னும் உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னா, இன்னல்லதீன, நிச்சயமாக சில நபர்கள், காலு, அவர்கள் சொல்வார்கள். மறுபடியும் இந்த இடத்துல முஃமின்களை பத்தி தான் அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த முஃமின்கள் சொல்வார்கள், ரப்புன் அல்லாஹு, அல்லாஹ் ஆகிறவன் எங்களுடைய இரட்சகனாக இருக்கிறான் என்ற அந்த விஷயத்தை அந்த முஃமின்கள் சொல்வார்கள். சும்ம, பிறகு, இஸ்தகாமு, அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். அவர்கள் தொடர்படியாக செய்து அல்லாஹ்வுடைய கடமைகள் மீது, அல்லாஹ்வுடைய அந்த ஈமானில் அவர்கள் இஸ்திகாமத்தாக உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களின் மீது எனவே எந்த ஒரு பயமும் இல்லை. அப்போ அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது என்பதை அல்லாஹு தஆலாவே தெளிவுபடுத்துறான். வலாஹும் யஹ்ஸனூன், இன்னும் அவர்கள் கிடையாது யஹ்ஸனூன், பயப்படக்கூடியவர்களாக, கவலைப்படக்கூடியவர்களாக அவர்கள் கிடையாது. அப்போ அவர்களுக்கு பயமும் கிடையாது, அவர்கள் கவலையும் கொள்ள மாட்டார்கள். அந்த முஃமின்களுடைய அந்த புகழை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி வரான். உலாயிக, அவர்களாகிறவர்கள், அஸ்ஹாபுல் ஜன்னதி, அந்த சுவனத்தினுடைய அந்த சுவனத்தின் சொந்தக்காரர்களாக இருக்கின்றார்கள். அப்போ அந்த சுவனத்திற்குரியவர்களாக இருக்கிறாங்க. ஹாலிதீன ஃபீஹா, இன்னும் அந்த சுவனத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நிரந்தரமாக அங்கேயே தன்னுடைய தங்குமிடத்தை ஆக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹு தஆலா சொல்றான். அவங்களுக்கு பயம் கிடையாது, கவலை கிடையாது, அவர்கள் எல்லாம் சுவனத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய நபர்கள் என்பதை அல்லாஹு தஆலா தெளிவுபடுத்துறான். அப்போ ஜஸாஅன், கூலியாக இருக்கின்றது, பிமா கானு யஅமலூன், அவர்கள் எந்த ஒன்றை செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்களோ அந்த ஒன்றிற்கு இது கூலியானதாக இருக்கின்றது. அந்த உலகத்துல அவர்கள் செய்த தியாகம், அவர்கள் கொண்ட அந்த ஈமான், அவர்கள் அல்லாஹுடைய அந்த கடமைகளை நிறைவேற்றிய விதம், அப்படி அவர்கள் என்னென்ன அமல்லாம் செஞ்சாங்களோ அந்த அமலுக்கெல்லாம் இது நான் தரும் கூலியாக இருக்கின்றது. அந்த சுவனம்தான், சுவனத்தில் நிரந்தரமாக தங்குவதுதான் அவர்களுடைய முழு கூலியாக இருக்கின்றது என்பதையும் நமக்கு இங்கு தெளிவுபடுத்தி தராங்க. அல்-அஹ்காஃப், சூரத்துல் அஹ்காஃப்ல இந்த ஆயத்தானது பதிவு செய்யப்படுகின்றது. 13, 14 13வது ஆயத்தாகவும் இன்னும் 14வது ஆயத்தாகவும் இந்த ஆயத்தானது நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ இந்த இஸ்திகாமத் என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய இந்த ஆயத்துக்களை பற்றி நாம் முழுமையாக பார்த்து விட்டோம். இப்போ அடுத்தபடியாக ஹதீஸை பார்ப்போம். 85 இந்த ரியாது சாலிஹீன் என்ற கிதாபினுடைய வரிசையில் இடம்பெறக்கூடிய ஹதீஸுகள்ல இது 85வது ஹதீஸாக இது இருக்கு. இந்த ஹதீஸு யாரை தொட்டு வருவிக்கப்படக்கூடியது என்று பார்க்கும் பொழுது, வான் அபி அம்ரின், அபு அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களை தொட்டும்,
வகையில இன்னும் சொல்லப்படும் அபி அம்ரத, அபி அம்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபி யார் அவங்க? சுஃபியான் இப்னி அப்துல்லாஹி ரதியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா என்பவருடைய மகனான சுஃபியான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ். இப்ப சுஃபியான் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. கால, அந்த சுஃபியான் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், குல்து, நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹி, அல்லாஹுடைய தூதரே, குல்லி, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபில் இஸ்லாமி, இஸ்லாத்தில் உள்ள விஷயத்தை, இஸ்லாத்தை பற்றிய விஷயத்தை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள், கௌலன், ஒரு சொல்லாக சொல்லுங்கள். அது எத்தகைய சொல்லு? லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக்க, உங்கள் அல்லாத எவரிடமிருந்தும் அந்த கேள்வி குறித்து நான் கேட்டிருக்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். அப்போ ஒரு சொல்ல எனக்கு கற்றுத்தாங்க யார சொல்லலாம், இஸ்லாம் குறித்து ஒரு சொல்லை நீங்கள் கற்றுத்தாருங்கள். அந்த சொல்லு எத்தகையதாக இருக்கும்னு சொன்னா, அந்த சொல்லை இதற்கு முன்னாடி யாரிடமிருந்தும் நான் கேட்டிருக்க கூடாது. அப்படி ஒரு சொல்லை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள். இந்த சொல்லானது உங்களிடம் மட்டுமே நான் கேட்டதாக இருக்கணும். உங்கள் அல்லாத எவரிடமும் கேட்காத ஒரு சொல்லை எனக்கு நீங்கள் கற்றுத்தாருங்கள் என்று யாரு? சுஃபியான் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டார்கள். அப்போ கேட்ட பொழுது கால, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல், நீ சொல்லு, ஆமன்து பில்லாஹி, அல்லாஹுவை கொண்டே நான் ஈமான் கொண்டேன், நான் நம்பினேன் என்பதாக நீ சொல்லு. சும்ம, பிறகு, இஸ்தகிம், நீ உறுதியாக இரு, நீ தொடர்படியாக செய்வதில் நீ உறுதியாக இரு என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்பதை சுஃபியான் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ நான் சிறந்த சொல்ல கேட்ட பொழுது, அல்லாஹுவ நான் ஈமான் கொண்ட மட்டும் சொல்லு, அதுவே உனக்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் அந்த சொல்லிற்கு ஏற்றவாறு நீ அதில் உறுதியாக இரு, அல்லாஹு மட்டுமே ஈமான் கொள்ளு, அந்த ஈமானை விட்டும் நீ தவறு விடாதே, அதை நீ உறுதியாக பற்றி பிடித்துக்கொள் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸினை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இஸ்திகாமா என்ற இந்த பாடத்தின் கீழ் அமையக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஃபியான் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லும் பொழுது இறுதியாக சொன்ன வார்த்தை சும்ம இஸ்தகிம், நீ அதுல உறுதியாக இரு, இஸ்திகாமத்தாக இரு என்று சொன்னார்களா இல்லையா? அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாபுல் இஸ்திகாமா என்ற பாடத்தின் கீழ் பதிவு செய்யப்படுகின்றது. அப்போ இன்றைய பாடத்துல நாம் இந்த இஸ்திகாமத்து குறித்த இந்த ஆயத்துக்களை பற்றி பார்த்தோம். இந்த 3 ஆயத்துக்களை நம்ம பார்த்தோம். அது அல்லாமல் நாம் இந்த 85வது ஹதீஸான இந்த ஒரு ஹதீஸை பற்றியும் நாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல நாம் இந்த 86வது ஹதீஸை குறித்தும் நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.